எனக்கு கிரிக்கெட்னா ரொம்ப பிடிக்கும். நான் 7th ஸ்டாண்டர்ட்லேருந்து கிரிக்கெட் பார்ப்பேன். இன்னைக்கு இந்தியாவுக்கும் நியூசிலாண்டுக்கும் மேட்ச்சு. அதில் இந்தியாவே ஜெயிக்கும். எனக்கு தூபேனா ரொம்ப பிடிக்கும். அதில் ஆல்ரவுண்டர் அவர் சூப்பராக விளையாடுவார். இன்னைக்கு நியூசிலாண்டு அடிச்சு ஓட விட்டுரும், இந்தியாவே ஜெயிக்கும். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் எதிர்பார்க்குற இன்னைக்கு T20 வேர்ல்ட் கப்பு ஃபைனல் வந்து இந்தியாவும் நியூசிலாந்தும் ஆடுறோம். ஸோ கண்டிப்பாக எல்லாரும் வந்து இந்தியா வின் பண்ணணும்னு ரொம்ப எக்ஸைட்டாக இருப்பாங்க. கண்டிப்பாக நானும் அதே மாதிரி தான் இருக்கேன். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அகமதாபாத் கிரவுண்ட் வந்து சேசிங் வந்து ஒரு நல்ல கிரவுண்டு. ஏன்னா நம்ம வந்து ஐபிஎல்லேருந்தே பார்த்துட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா ஒரு 220 230 அது கூட சேஸ் பண்ணுறாங்க. ஸோ யார் ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுக்கிறாங்களோ அவங்க மேக்ஸிமைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 230க்கு மேலே அடிக்கணும். இந்தியா இருந்தால் கம்பல்சரி 230 மேலே அடிக்கணும். அப்போ தான் நம்ம வந்து கொஞ்சம் ஈஸியாக வின் பண்ண முடியும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து வந்து நம்ம கூட நல்லா ஐபிஎல்ல நிறைய மேட்ச் ஆடி இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து கிரவுண்ட் அனலைஸ் நல்லா பண்ணுறாங்க. ஸோ இப்போ அவங்க ஸ்குவாடும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு. போலிங் நல்லா போடுறாங்க, பேட்டிங் ரொம்ப சூப்பராக இருக்கு. ஸோ நம்ம இந்தியாவிலையும் பார்த்தீங்கன்னா பேட்டிங் நல்லா இருக்கு. பட் இனிஷியலாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யூஏ ஃபர்ஸ்ட் மேட்ச்லேயே கொஞ்சம் தடுமாட்டம் இருந்தது. ஸோ அதுலேருந்து கொஞ்சம் கம்பேக் ஆகிட்டாங்கன்னு நினச்சோம். மறுபடியும் இடையில கொஞ்சம் ஒரு ட்ராபேக் இருந்துச்சு. பட் இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாம் நல்லா விளையாண்டுருக்காங்க. ரீசெண்டாக சஞ்சு வந்து நல்லா ஃபார்மில் இருக்காரு. ஸோ இந்த மேட்ச் மெயின். ஸோ இந்த மேட்ச் வந்து அவர் கொஞ்சம் நல்லா ஆடினாரு, நல்லாயிருக்கும். அபிஷேக் சர்மா தான் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்காரு. மேபி அவருக்கு நாட் வெல் அப்படின்னு ஒரு ரீசன் இருக்கும். ஸோ அதனாலயா என்னன்னு தெரியல. பட் இருந்தாலும் அவர் கம்பேக் இந்த மேட்ச் ஆனார்னா இன்னும் நல்லாயிருக்கும். இசான் கிஷன் சொல்லவே வேண்டியல, அவர் ரொம்ப லேட்டாக இந்தியன் டீமுக்கு வந்திருக்காரு. பட் வந்தாலுமே ரொம்ப சூப்பராக வந்து நல்லா கொடுத்துட்ருக்காரு. அடுத்து மிடில் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா சூரியகுமார் ஒரு மேட்ச் ஆடி இருக்காரு, அதுவும் நல்லா தான் இருக்கு. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அக்ஷர் பட்டேல் அவர் கொஞ்சம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு ரீசெண்டாக. இன்னொன்று பார்த்தீங்கன்னா போலிங் சைட்லையும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. பும்ரா நல்லா போட்டுருக்காரு, சொல்லவே வேணாம். பும்ரா எப்பயுமே அவர் என்னதான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லா காட்டுறாரு. ஸோ வந்து முன்னாடி மேட்ச் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நல்ல ஒரு ஸ்கோர்ல அவர் நல்ல ஸ்கோர் லீக் ஆச்சு. பட் இருந்தாலும் இந்த மேட்ச் வந்து சூப்பராக போட்டிருக்காரு. கண்டிப்பாக ரொம்ப எக்ஸைட்டாக இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து ப்ரீவியஸ் மேட்ச் ஜெயிச்சிருக்கோம். ஸோ சாம்பியன் ஆயிருக்கோம். ஸோ கண்டினியூ பண்ணணும். ஸோ அதனால கண்டிப்பாக எல்லாருமே எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருப்பாங்க. ஸோ பார்க்கலாம், இன்னைக்கு கண்டிப்பாக வின் பண்ணோம். ஸோ சேர்ஸ் இந்தியா. நிச்சயமா என்னோட ஃபேவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் அதுன்னு சொன்னாலும், பட் நடுவில் ஒரு டீமுக்கான ரிதம் வரணுமோ அது கண்டிப்பாக வந்துட்டாங்க. ஸோ பேட்ஸ்மேன்ஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லா ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. சஞ்சு சாம்சன் உள்ள வந்துட்டாரு. ஸோ ஒரு லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் உள்ள வந்துட்டாங்க. ஸோ எதிர்பார்த்துட்டு இருந்த முன்னாடி இருந்து இப்போ சாம்சன் நல்லா விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. அண்ட் கிளச் பிளேயர் ஹர்திக் பாண்டியா சொல்லவே தேவையில்லை, ரொம்ப நல்லாவே விளையாண்டுருக்காரு. அண்ட் பும்ரா ஸோ எவ்வளோ ஸ்கோருக்கு நம்ம அடித்தாலும் அது டிஃபெண்ட் பண்ணுற அளவுக்கு நம்மகிட்ட பவுலிங் கெப்பாசிட்டி இருக்கு. லாஸ்ட் மேட்ச் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ரன் போனாலும் திரும்பி அடிக்கிற அளவுக்கு நம்மகிட்ட பேட்ஸ்மேன்ஸ் இருக்கு, ரொம்ப டீப்பாக இருக்கு. ஸோ அக்ஷர் பட்டேல் வரைக்கும் நல்லா ஆடிடுவாங்க, எல்லாமே நல்லா ஆடிடுவாங்க. ஸோ என்னோட ஃபேவர் இந்தியா தான். கண்டிப்பா ஏன் சொல்றது, ஒரு 200+ கண்டிப்பா அகமதாபாத் ஸ்டேடியம். பட் முன்னாடி நடந்தது அகமதாபாத்ல நம்ம தோத்தோம் ஜெயிச்சோம் அதெல்லாம் தேவையில்லை. இந்த மேட்ச் இன்னைக்கிட்டே எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். ஸோ இன்னைக்கு நம்ம டீம் ரொம்பவே பாசிட்டிவா இருக்கு. அதான் ஃபுல்லாவே நம்ம ப்ளூ தான். ஸோ இந்தியா கண்டிப்பா வின் பண்ணும். டெஃபினட்டா வின் பண்ணிடுவாங்க இந்தியா. ஏன்னா நல்ல பவுலிங் யூனிட் இருக்கு, பேட்டிங் சூப்பரா ஆடிட்டு இருக்காங்க, ஃபீல்டிங் எக்ஸலன்ட்டா பண்றாங்க. ஓகேவா, கண்டிப்பா வந்து எவ்வளவு ரன் அடிச்சாலும் டிஃபெண்ட் பண்ணிடுவாங்க. எவ்வளோ ரன் அவங்க கொடுத்தாலும் ஈஸியாக சேஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பேட்டிங் யூனிட் இருக்கு, ஈஸியாக வின் பண்ணிடுவாங்க இந்தியா இன்னைக்கு. கண்டிப்பாக நம்ம கண்டிப்பாக எல்லாத்துக்கும் எக்ஸைட்டிங்காக தான் இருக்கும். ஏன்னா ஒரு வேர்ல்டு கப் ஃபைனல்ன்றப்ப கண்டிப்பாக எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. கண்டிப்பாக வந்து இந்தியா வின் பண்ணணும் தான் எல்லாரும் நினைப்பாங்க. கண்டிப்பாக வின் பண்ணிடுவாங்க. கண்டிப்பாக இந்தியா நியூசிலாந்து மேட்ச் இன்னைக்கு வந்துட்டு T20 வேர்ல்டு கப்போட ஃபைனல் மேட்ச். இதை நாங்கள் ரெகுலராக கிரிக்கெட் வந்துட்டு விளாண்டுட்டு இருக்கோம், பார்த்துட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா வந்துட்டு கடந்த 2 மேட்ச் வந்து இந்தியா நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க. வெஸ்ட் இண்டீஸோடையும் சரி, இங்கிலாண்டோடையும் சரி. அது வந்துட்டு பேட்டிங் பிச். நீங்க வந்துட்டு வான்கடை வந்துட்டு பேட்டிங் பிச், நல்ல பேட்டுக்கே வரும் பால். நீங்க வந்துட்டு யாரு வேணாலும் அங்கே அடிக்க முடியும். பட் நம்ம இந்தியாவும் நல்லா விளையாண்டாங்க, இங்கிலாந்துமே நல்லா விளையாண்டாங்க. இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா ரெண்டு மேட்சை வந்து நான் வாட்ச் பண்ணது என்னன்னு கேட்டீங்கன்னா, வருண் சக்கரவர்த்தி ரொம்ப ஷார்ட்டா பால் போட்டுட்டு இருக்காரு. அவர் வந்துட்டு என்னன்னா ஷார்ட்டா பால் போட்டீங்கன்னா ஹிப்புக்கு வரும்போது பேட்ஸ்மேன்ஸ் எல்லாம் ஈஸியா ஆடிட முடியும். பாலை தூக்கி முன்னாடி போடுற பவுலர்ஸ் வேணும். அப்படிங்கிறப்ப எனக்கு வந்துட்டு நீ குல்தீப் யாதவ் வந்துட்டு உள்ள வைக்கலாம். குல்தீப் யாதவ் உள்ள வைக்கும் போது உங்களுக்கு பேட்ஸ்மேன் வந்துட்டு முன்னாடி ஆடுறதுக்கு வரும்போது நிறைய கேட்சஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, நிறைய விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ஒரு சேஞ்ச் பண்ணலாம், குல்தீப்பை உள்ள கொண்டு வரலாம். இந்தியா டீமோட பாயிண்ட் ஆஃப் வியூலையும் கரெக்ட் தான். ஒரு ரைட் ஆர்ம் ஸ்பின் பவுலர், ஒரு லெப்ட் ஆர்ம் ஸ்பின் பவுலர் வச்சிருக்காங்க. ஒரு லெப்ட் ஹேண்டர் வெளியெடுத்தா நீங்க அக்ஷர் பட்டியலை வெளியே எடுக்கணும். அதுவும் கொஞ்சம் ராங் தான். பட் ஆனா டே வந்துட்டு அந்த டே மேட்ச் தான். அந்த டே யாருக்கு வந்து நல்லா முடியுதோ அவங்களுக்கு தான் இது பண்ண முடியும். பட் என்னோட சாய்ஸ் இது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு இன்னைக்கு வந்து லக் இருக்குன்னு நான் நம்புறேன். நியூசிலாந்து வந்துட்டு ஒரு 3 மாச காலமா இங்கே விளையாண்டு இருக்காங்க. அவங்க வந்துட்டு இந்தியாவோட பிக்சர்ஸ் எல்லாம் நல்லா கணிச்சு வச்சிருப்பாங்க. பட் அகமதாபாத் இன்னைக்கு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். சரிங்களா, தேங்க்யூ. இந்தியா வெற்றி பெற வாழ்த்துக்கள்.